இப்பொழுதும் நாம் ஆண்டுடைய வசனத்தை தியானிப்போம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. எல்லாரும் சொல்லுவோம், நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மூத்த ஊழியன், தன்னுடைய உத்தம குமாரன் சுவிசேஷத்தில் பெற்றெடுத்த ஆண்டவருடைய ஊழியத்தில் அதற்கு பின்பு பவுலுக்கு பின்பு ஊழியம் செய்யக்கூடிய நிலைமையில் இளம் ஊழியக்காரனாக இருந்த குமாரனாகிய தீமோத்தேயுக்கு அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. இன்னைக்கு நல்ல மனசாட்சி உடையவர்களாக நாம் இந்த உலகத்துல வாழ வேண்டும். நம்ம ஒவ்வொருவருக்கும் நல் மனசாட்சி இருக்க வேண்டும். அந்த நல்ல மனசாட்சியை ஒருபோதும் இழந்து போயிடக்கூடாது. அடுத்த வசனம் 19வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை நல்ல மனசாட்சியை எப்பொழுது தள்ளி விடுகிறார்களோ அப்பொழுது அவர்களுடைய விசுவாச கப்பல், விசுவாச வாழ்க்கை, விசுவாசத்தின் ஓட்டம், நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விசுவாச கப்பலை போல இருக்கிறது. இந்த விசுவாச கப்பலை அவர்கள் சேதப்படுத்தி விடுகிறார்கள். நல்ல மனசாட்சி எப்போ தள்ளி விடுகிறோமோ அப்பொழுது விசுவாசத்தின் கப்பல் சேதப்படுத்தப்படுகிறது, விசுவாசம் சேதப்படுத்தப்படுகிறது. அதனாலதான் நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு என்று பவுல் சொல்லுகிறார். இந்த நல்ல மனசாட்சியை தள்ளி விடக்கூடாது. இந்த நல்ல மனசாட்சி இந்த 1 தீமோத்தேயுல 1வது அதிகாரம் 5வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். 1:5, கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். நல்ல மனசாட்சி, சுத்தமான ஒரு இருதயம், மாயமல்லாத ஒரு விசுவாசம். விசுவாசத்துக்கு இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார். அது எப்படிப்பட்ட விசுவாசம்? மாயமற்ற விசுவாசம். விசுவாசத்துக்கு இன்னொரு பொருளை சொல்லுகிறார், அது கப்பல். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. மனசாட்சிக்கு நல்ல மனசாட்சி, இருதயம் ஒரு சுத்தமான இருதயம். இந்த சுத்தமான இருதயத்திலையும் நல்ல மனசாட்சியிலையும் மாயமற்ற விசுவாசத்திலையும் பிறக்கிற அன்புதான் உண்மையான அன்பு. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அன்பு இந்த 3 நிலைமையில வரணும். அதான் உண்மையான அன்பு. அதுதான் உண்மையான அன்பு. நல்ல இருதயத்திலிருந்து வர்ற அன்பு. அல்லேலூயா. சுத்தமான இருதயத்திலும் நல்ல மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கக்கூடிய ஒரு அன்பு. இந்த நல்ல மனசாட்சி எப்போ மாறுகிறது என்றால் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து அந்த விலகி போகிறார்கள், அன்பை விட்டு விலகி போகிறார்கள். அப்போ மனசாட்சி நல்ல மனசாட்சியாக இல்லாமல் போகிறது. தேவனுடைய பிள்ளைகள் நல்ல மனசாட்சிகள் உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தின் ரகசியத்தை
சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். விசுவாசமும் மனசாட்சியும் பிரிக்க முடியாததா இருக்கிறது. இந்த சுத்த இருதை மனசாட்சியிலே விசுவாசத்தினுடைய ரகசியத்தை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தின் ரகசியம் என்றால் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்துவின் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, கிறிஸ்துவின் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசம், இந்த விசுவாசத்தை சுத்த மனசாட்சியில காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற விசுவாசத்தை சுத்த மனசாட்சியில என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்தோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். இன்னைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழ்கிறோம். இந்த விசுவாச வாழ்க்கை, விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கை சுத்த மனசாட்சியில அந்த விசுவாசம் காக்கப்பட வேண்டும். வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை சுத்த மனசாட்சியில் காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இதான் ரகசியம். விசுவாசத்தினுடைய ரகசியம் எங்க இருக்குது? சுத்த மனசாட்சியில காத்து கொள்வது. தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசம் இருக்கிறது. அத நம்ம நல்ல மனசாட்சி, சுத்த மனசாட்சி இருந்தால்தான் அந்த விசுவாசமா இருக்கும். அநேக நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவரை அப்படியே 100% விசுவாசிக்கிறேன், நான் விசுவாச வாழ்க்கை தான் வாழ்றேன் அப்படின்னு சொன்னாலும் மனசாட்சி அவங்களுக்கு எப்படி இருக்காது? சுத்தமா இருக்காது, நல்ல மனசாட்சியா இருக்காது. அப்போ அவங்க விசுவாசம் என்ன பண்ணும்? சேதப்படுத்தப்படும். விசுவாசம் நிலை குலையும், விசுவாசம் ஆண்டவரை விட்டு மாறும். ஸ்தோத்திரம். எனவேதான் பவுல் மறுபடியும் சொல்லுகிறார், நல்ல மனசாட்சி, சுத்த மனசாட்சி என்று பவுல் இங்க எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மனசாட்சினா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும் மனசாட்சினா என்ன. ரோமர் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல இந்த மனசாட்சி என்ன பண்ணுது? ரோமர் 2:15. ரோமர் 2:15. அவர்களுடைய மனசாட்சி கூட சாட்சி இடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்கள் சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும். மனசாட்சி என்ன பண்ணும்? கூட சாட்சியிடும். மனசாட்சி நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி நம்முடைய மனசாட்சி சாட்சியிடணும். நீ தேவனுடைய பிள்ளை, நீ சரியா நடக்கிற, நீ உண்மையா நடக்கிற, நீ விசுவாசமா நடக்கிற அப்படின்னு சொல்லி நமக்குள்ள இருக்கிற இந்த மனசாட்சி நமக்கு என்ன செய்யணும்? சாட்சியிடணும். குற்றம் உண்டு குற்றம் இல்லை. நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாம செய்கிற ஒவ்வொரு செயலும் இது குற்றம் உண்டு, இது குற்றம் இல்லை, இது சரி, இது தவறு, நீ செய்கிறது தவறு என்று அது நம்முடைய மனசாட்சி என்ன செய்யணும்? நமக்கு சாட்சி இடணும். அப்போ எப்பவுமே நம்ம நல்ல மனசாட்சினா என்ன? ஸ்தோத்திரம். இது குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று சாட்சி இடுகிற நல்ல மனசாட்சி. இந்த நல்ல மனசாட்சி, ஸ்தோத்திரம், நல்ல மனசாட்சியா உடையவனா இருக்கும்போது எந்த தவறு செஞ்சாலும் இது தவறு என்று அந்த மனசாட்சி நமக்கு அடிக்கணும். அல்லேலூயா. அந்த தவறான காரியம் நம்ம விட்டு நீங்கி உடனே நல்ல மனசாட்சிக்கு நாம வந்துடணும். சரியான காரியத்துக்கு நாம வந்துடணும். அதுதான் நல்ல மனசாட்சி உடையவனாக இரு என்று பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 4வது வசனத்துல பவுல் இந்த மனசாட்சியை உடையவராக இருந்தார். 2 தீமோத்தேயு 1:4 உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட, நல்ல மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரை ஆராதிக்கும் போது
நல்ல மனசாட்சியோட, சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வருகிற எங்கள் தேவனை சோதரிக்கிறோம் என எங்க முன்னோர்கள் முதற்கொண்டு எல்லாருமே சுத்தமான நல்ல மனசாட்சியில ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள். அல்லேலூயா. அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 23வது அதிகாரம், அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 1வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னார். எல்லாம் இந்த ஆலோசனை சங்கம் கோர்ட்ல நிறுத்தி இருக்குது. இப்போ எல்லாம் நீதிபதிக்கு முன்பாக, ராஜா அதிபதிகளுக்கு முன்பாக, அந்த எல்லாருக்கும் முன்பாக பவுல் என்று சொல்லுகிறார், இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன். இதுதான் நமக்கு தேவை. அல்லேலூயா. பவுல் அவருடைய வாழ்க்கையில 100% சொல்ல முடிகிறது, எல்லா விஷயங்களிலும் நான் இந்த நாள் வரைக்கும் நல்ல மனசாட்சியோட தான் நான் தேவனுக்கு முன்பாக என்ன செய்கிறேன், நடக்கிறேன், நடந்து வந்தேன் என்று ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக அவர் சொல்லுகிறார். நல்ல மனசாட்சியோட நான் நடந்து வந்தேன். 24வது அதிகாரம், அப்போஸ்தலர் 24வது அதிகாரம் 16வது வசனம். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். அதான் நல்ல மனசாட்சி, குற்றமில்லாத மனசாட்சி. ஸ்தோத்திரம். எப்பொழுதும் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக நான் குற்றமற்ற, அதாவது நல்ல மனசாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். மனுஷருக்கு முன்பாகவும் நமக்கு நல்ல மனசாட்சி தேவை, தேவனுக்கு முன்பாகவும் நமக்கு நல்ல மனசாட்சி தேவை. எப்போது நம்முடைய மனசாட்சி நல்ல மனசாட்சியாக இருக்கணும். குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நம்முடைய மனசு சொல்லணும், நீ செய்யறதெல்லாம் குற்றமில்லாத காரியம் என்று நம்முடைய மனது சொல்லணும். அல்லேலூயா. அதுதான் நல்ல மனசாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு இந்த நல்ல மனசாட்சி எப்படி வருகிறது? எபிரேயருக்கு எழுதுறதான நிருபம் 9வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமாக. இந்த நல்ல மனசாட்சி எப்படி வருகிறது? உலகத்துல எல்லாருக்குமே மனசாட்சி இருக்குது, எல்லா மனுஷனுக்கும் மனசாட்சி இருக்கு. ஆனா மனசாட்சி இருந்தாலும் எல்லா மனுஷனும் தப்பு பண்றாங்க. மனசாட்சி இல்லாத மனிதன் யாரும் கிடையாது. ஆனா எல்லாருமே என்ன பண்றாங்க? தவறு செய்கிறாங்க. எல்லாருமே பாவம் செய்யறாங்க, சோதர குற்றம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் அது அவங்க மனசாட்சி இது நல்லது இது கெட்டதுன்னு 100க்கு 100 அவங்களால என்ன செய்ய முடியாது, பகுத்து அறிய முடியாது. சிலது ஒருவேளை அவங்களுக்கு கெட்டதா தெரியும், ஆனா கெட்டது அவங்களுக்கு நல்லதா தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 14வது வசனம், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஒவ்வொருடைய மனசாட்சியும் பாவம் செஞ்சு செத்து போயிடுச்சு. பாவம் செய்ய செய்ய மனசாட்சி என்ன பண்ணும்? செத்து போயிடும். தப்பு பண்ணிக்கிட்டே இருங்க, அந்த மனசாட்சி என்ன பண்ணிட்டு போயிடும்? செத்து போயிடும். அதுக்கப்புறம் இது தவறு என்று அந்த மனசாட்சி என்ன செய்யாது? அடிக்காது, சொல்லாது. அப்போ தவறையே செய்ய 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 அது செத்த மனசாட்சியாக மாறுகிறது, அது குற்றமுள்ள மனசாட்சியாக மாறுகிறது. மனசாட்சி செத்து போயிருது. இந்த செத்து போன மனசாட்சியை சுத்திகரிப்பது எதுனா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தம் மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மனசாட்சியை சுத்திகரிக்கும்.
இது சுத்திகரிப்பு. நம்ம ஏன் ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு தேவை? ஸ்தோத்திரம். மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டாதான் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிறத சரி என்றும் தவறு என்றும் சொல்லும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால இன்னைக்கு மனசாட்சி சுத்திகரிக்கப்படும் போது நல்ல மனசாட்சி இருக்கும். அல்லேலூயா. நல்ல மனசாட்சி, செத்த மனசாட்சி மாறும். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நாம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக சுத்திகரிக்கப்பட வேண்டும். என் மனசாட்சி இன்னைக்கு சுத்திகரிப்புக்குள்ள வரணும். அல்லேலூயா. எந்த ஒரு அதனாலதான் சொல்றோம், உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இந்த சுத்திகரிப்பு கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் மனசாட்சியில என்ன சுத்திகரிப்பு கிடையாது. ஆனா சபைக்கு வருகிற நீங்கள், வேதத்தை வாசிக்கிற நீங்கள், ஜெபிக்கிற நீங்கள், ஆராதிக்கிற நீங்கள், பிரசங்கத்தை கேட்கிற நீங்கள், உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனசாட்சியை சுத்திகரிக்கணும். அல்லேலூயா. சுத்திகரிக்க நல்ல மனசாட்சி ஆண்டவர் உடையவர்களாய் நம்மை மாற்றுகிறார். அதனாலதான் சொல்ற, நீ நல்ல மனசாட்சி உடையவனாயிரு. தீமோத்தேயுவே, நீ எப்போதும் நல்ல மனசாட்சி உடையவனா இருக்கணும். ஒருபோதும் உன் மனசாட்சி கெட்டு போயிடக்கூடாது. உன் மனசாட்சி, நீ நல்ல மனசாட்சி உடையவனா இந்த உலகத்துல வாழ் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எபிரேயர்களுக்கான நிருபம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக 10வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறோம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அந்த துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட மனசாட்சி. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டு இன்னைக்கு ஆண்டவர் நம்ம தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இன்னைக்கு மனசாட்சியை உங்க ரத்தத்தினால என்ன செய்யுங்க, சுத்திகரிங்க. நான் தவறு செய்யும் போது இது தவறுன்னு என் மனசாட்சியில நான் சுத்தம் அதை உணரணும் ஆண்டவரே, அதை பேசணும் ஆண்டவரே. அப்பதான் நான் உங்களுக்காக நான் என்ன செய்ய முடியும், வாழ முடியும் என்று நம்ம அவருடைய இரத்தத்தின் வல்லமைக்காக சுத்திகரிப்புக்காக ஜெபம் பண்ணணும். அநேக சபைக்கு வந்தா கூட இந்த மனசாட்சி சுத்திகரிக்காம இருக்கிறதுனால எது சொன்னாலும் அது குற்றமா தெரியும், நல்லதும் கெட்டதா தெரியும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஏன்னா இந்த மனசாட்சி என்ன இல்லை, சுத்தமா இல்லை, சுத்தம் இல்லை, நல்ல மனசாட்சி இல்லைன்னா யார் என்ன சொன்னாலும் அது எப்படிதான் தெரியும் உங்களுக்கு. நல்ல மனசாட்சி இருந்ததுன்னா ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை நல்லது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. சொல்றது நல்ல மனசாட்சி இருந்ததுன்னா நம்மகிட்ட தான் தவறு இருக்கு. தவறு இல்லைன்னா ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் நல்ல மனசாட்சியோட நான் இருக்கிறேன் அப்படின்னு நாம போய்கிட்டே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல மனசாட்சி நமக்கு இல்லைன்னா உடனே நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மற்றவங்களை நம்ம குற்றப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். இந்த நல்ல மனசாட்சி நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல மனசாட்சி இருந்ததுன்னா நீங்க யாரையாவது ஏதாவது பேசினா கூட அது உடனே அதை மாற்றணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். நல்ல மனசாட்சி இருந்தா யாரையும் பற்றி என்ன செய்யக்கூடாது, குறை பேசாது. ஸ்தோத்திரம். எந்த தவறு பண்ணாலும் உடனே அந்த காரியம் சரிப்படுத்தப்படணும். நல்ல மனசாட்சி உடையவனாய் இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசித்து ஒரு சம்பவத்தை நாம வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 4:1. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்க என்று பவுல் சொல்ற. எப்போ விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்கன்னா மனசாட்சியில சூடுண்ட பொய்யர். மனசாட்சி என்ன செய்ய மறுத்து போயிடும். மனசாட்சியை சொல்ற சூடுண்ட பொய்யர்
இவங்க எதை பண்ணுவாங்க? வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை விட கள்ள உபதேசங்களுக்கு, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுப்பாங்க. பரிசுத்த ஆவிக்கு செவி கொடுப்பதை விட வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க மனசாட்சி என்ன பண்ணி போச்சு? செத்து போச்சு. இது சூடுபட்ட மனசாட்சி. ஒரு மனுஷன் சூடு வைக்க சூடு பட என்ன பண்ணும்? அது ஒண்ணுமே உணர்ச்சியே இருக்காது. அதுமே சூடுண்ட மனசாட்சி. இப்படிப்பட்ட மனசாட்சியில கடைசி காலங்கள்ல சபைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படைய ஆவியானவர் சொல்லுகிறதா. சோத்திரம். அநேகர் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லலாம், அநேகர் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன் என்று சொல்லலாம். ஆனா அவங்களுடைய மனசாட்சி எப்படி இருக்கு? சூடுண்ட மனசாட்சி. இவங்க வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு என்ன பண்ணுவாங்க? செவி கொடுப்பாங்க. ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறேன் நான் சொல்றேன் கவனிங்க. நல்ல மனசாட்சி இருந்தால் தான் ஆண்டவருக்கு செவி கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவரும் பேசுவார். ஒரு மனிதனுடைய மனசாட்சி சூடுண்டு போயிடுச்சுன்னா ஆண்டவர் பேச மாட்டாரு. வஞ்சிக்கிற ஆவிகள் தான் என்ன செய்யும்? பேசும். சூடுண்ட மனசாட்சி, ஆண்டவருடைய வார்த்தை அவங்களுக்கு என்ன செய்யாது? வராது. வஞ்சிக்கிற ஆவிகள், பிசாசுகள் உபதேசங்கள் தான் அவங்களுக்குள்ள செயல்படும். எனவே சூடுண்ட இந்த மனசாட்சி நீங்களும் இப்படிப்பட்ட கொல்லாத கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு நல்ல மனசாட்சி இருக்கு, யாருக்கு சூடுண்ட மனசாட்சி இருக்குன்னு என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட கடைசி காலம் சபைகள் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறது. கடைசி காலத்துல சூடுண்ட மனசாட்சியில இருக்கிற பொய்யர்கள் எழும்புவார்கள். ஊழியங்கள் நடக்கும், சபைகள் நடக்கும். ஆனால் நீயோ விசுவாசமும் நல்ல மனசாட்சியும் உடையவனாய் இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பைபிள்ல ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு விபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட, கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரிய ஆண்டவருடைய ஆலயத்துல ஆண்டவர் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணும்போது, உபதேசம் பண்ணும்போது தேவ ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. காலையில தேவ ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து ஆண்டவர் உட்கார்ந்து உபதேசம் பண்ண இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. எல்லாருக்கும் நடுவுல நிறுத்தி, இயேசுவுக்கு முன்பாக நிறுத்தி போதகரை பார்த்து சொன்னாங்க. இயேசுவை பார்த்து, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்துல கையும் மையமாய் பிடிக்கப்பட்டார். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே பிரமாணத்துல நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கட்டளை இட்டிருக்கிறாரே, நீ என்ன சொல்லுகிறீர் என்று எல்லாம் வந்து நிறுத்தி கேட்கிறாங்க. ஆண்டவர் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? இது வரைக்கும் நியாய பிரமாணத்தை தான் நிறைவேற்ற வந்தார். நியாய பிரமாணப்படி என்ன செய்யணும்? இவளை கல்லெறிந்து கொல்லணும். ஆண்டவர் நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறார் என்றால் ஆண்டவர் என்ன சொல்லணும்? இந்த வார்த்தையை தான் சொல்லணும். இப்படி சொன்னா என்ன நடக்கும்? ஆண்டவருடைய தீர்ப்பு, ஏன்னா அவர் தீர்ப்பு என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யார் தீர்ப்பு கொடுக்கணும்? ஆலோசனை சங்கம் தான், பிரதான ஆசாரியன் தான் என்ன பண்ணணும்? தீர்ப்பு கொடுக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்யக்கூடாது? அவர் ஒரு போதகராக இருந்தாலும் தீர்ப்பு வழங்குவது அவருடைய வேலை அல்ல. அதனால இவர் தீர்ப்பு கொடுத்துட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, அவரை எப்படியாவது குற்றப்படுத்தலாம் என்று அவர்களை வகை தேடினாங்க. ஆனா இயேசுவோ குனிந்து விரலினால தரையில எழுதினார். அப்போ எல்லாரும் அவரை ஓயாம கேட்டுக்கொண்டிருந்தாங்க. நீர் வாயை திறந்து சொல்லும் ஆண்டவரே. இயேசு அமைதியா எவ்வளவு இடத்துல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுவாரு. இப்ப பாருங்க, பிரசங்கமே பண்ணல, உபதேசம் பண்ணிட்டு இருந்தவரு இந்த குற்றச்சாட்டு, இந்த பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தின உடனே ஆண்டவர் வாயே திறக்கல.
வாயை திறக்காம எல்லாரும் ஓயாம கேட்டுட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க ஆண்டவரே, போதகரே போதகரே, சொல்லு 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 ஓயாம கேட்கிறாங்க. நீங்க எல்லாம் என்ன பார்த்து பாஸ்டர் பேசுங்க, இதுக்கு எனக்கு நியாயம் சொல்லுங்க, இதுக்கு எனக்கு நியாயம் சொல்லுங்கன்னு இப்படி எல்லாம் கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? நீங்க எல்லாம் கத்துறீங்க இப்போ இங்க உட்கார்ந்துக்கிட்டு, நியாயம் சொல்லுங்க நியாயம் சொல்லுங்க. நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு நியாயம் சொல்லுவேன். நான் வாயை திறந்துருவேன், எப்படியும் வாயை திறந்துருவேன். ஏன்னா நீங்க ஓயாம என்ன பண்றீங்க? ஓயாம கேட்கறீங்க, சொல்றீங்க. ஆனா இயேசு வாயையே திறக்கல. எவ்வளவுதான் கத்துங்க, நீ கூப்பாடு போடு, என்கிட்ட நியாயத்துக்கு கேட்டாலும் சரி, வாயே திறக்கல பாருங்க. வாயே திறக்காம குனிந்து தரையில என்ன பண்ணாரு? எழுதினாரு, எழுதிக்கிட்டே இருந்தாரு. தொல்லை தாங்கல. உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? உங்கள பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது இந்த பெண் மேல கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தரையில குனிஞ்சு எழுத ஆரம்பிச்சிட்டாரு. கைகளை உயர்த்தி எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஒரே வார்த்தை, உங்கள எவன் பாவம் செய்யலையோ, எவன்கிட்ட பாவமே இல்லையோ அவன் முதலாவது கல் எடுத்து எரி அப்படின்னு சொல்லிட்டு தரையில குனிஞ்சு எழுத ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவர் 9வது வசனம் சொல்லுது, அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். பேர் எழுத 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 கீழே எழுதினாரு பாருங்க. அவன் பாப்பா என் பேர் எழுதுறாரு, என்ன அவன் பேர் சொல்லும், அவன் சொல்லுவான், அவன் மனசாட்சி சொல்லுவான், ஏய் நீ பாவம் செஞ்சிருக்க, நீ இவன் அம்மாவை நீ கல்லெறிய முடியாது. ஒருத்தர் அப்படியே நழுவிட்டான். இப்படி ஒவ்வொருவரா அங்க இருந்து நழுவிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. ஏன்னா இயேசு தரையில எழுதிக்கிட்டே இருந்தாரு. சொல்லுறேன், ஒவ்வொருவருக்கும் சொல்லுச்சு, நீ பாவம் செஞ்சவன், நீ பாவம் செஞ்சவன், நீ பாவம் செஞ்சவன், நீ தவறு செய்தவன். அவன் மனசாட்சி என்ன பண்ணுச்சு? ஆண்டவர் எழுத எழுத அவன் மனசாட்சி பேசிச்சு. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம். தரையில எழுத எழுத மனசாட்சி பேசிச்சு. ஆண்டவர் எழுதலைன்னா கூட அவன் மனசாட்சி பேசியிருக்காரு. ஆண்டவர் குனிந்து தரையில எழுத ஆரம்பிச்சாரு. ஒவ்வொருவர் செஞ்ச பாவமும் ஒவ்வொருவர் செஞ்ச தவறையும் அவன் பேரையும் எழுத ஆரம்பிச்ச உடனே சொல்லுறோம், எல்லாரும் அந்த இடத்த விட்டே போயிட்டாங்க. இயேசு தனித்து இருந்தார். பார்த்தார், யாரும் இல்லை. அந்த பெண்ணு மாத்திரம்தான் அந்த இடத்துல நின்றாங்க. ஆண்டவர் சொன்னாரு, ஒருவரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? இஷ்டம் இல்லை, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. நீ போ, இனி பாவம் செய்யாது. கைகளை உயர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ போ, இனி. இயேசு எழுதும் போதே, அங்க நடந்த போதே அந்த பெண் அவள் மனம் திரும்பிட்டாள். ஏன்னா இனி அவள் வாழ்க்கையே அந்த இடத்துல என்ன செய்துச்சு? மாறிடுச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, இனி பாவம் செய்யாதுப்பா, இனி பாவம் செய்யாது. அவள் மனசாட்சி ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவளோட பேசினான், மனசாட்சியில மாறினான். இனி பாவம் செய்யாது. இதுவரைக்கும் செஞ்சது நீ இப்போ உன்னை ஆக்கினைக்குள்ளாக நானும் உன்னை என்ன பண்ண மாட்டேன், நீ உனக்கு ஆக்கின தீர்ப்பை நான் செலுத்த மாட்டேன். நீ இனி பாவம் செய்யாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய மனசாட்சியை பார்க்கிறார். ஸ்தோத்திரம். மற்றவர்களை குற்றம் என்று சொல்லுகிற நம்முடைய மனசாட்சியை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மனசாட்சி சரியா இருந்தா நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நல்ல மனசாட்சியில நிற்க முடியும். ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நிற்க முடியும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போதுமானவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்கிறது, தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டு இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சவுல் ராஜா, இந்த சவுல் ராஜா தாவீதை கொலை செய்யும்படிக்கு வந்தான். ஆனால் அந்த சவுல் ராஜா ஸ்தோத்திரம் உண்டாவதாக தூங்கிட்டான். கொலை செய்ய வந்தவன் ஒரு கெவிக்குள்ள போய் இருந்து அந்த கெவியில ஸ்தோத்திரம் ஆண்டவர் சவுலை தாவீது இடத்துல ஒப்பு கொடுத்தார், எதிரியை ஒப்பு கொடுத்தார். ஆனால் என்ன பண்ணாருன்னா, தாவீது வேற ஒன்றும் பண்ணலை. அந்த சால்வையினுடைய தொங்கல் ஒரு சின்ன பீஸை என்ன பண்ணாரு? அறுத்துக்கிட்டாரு. ஸ்தோத்திரம். அதுக்கு அந்த சவுலை கொன்னு இருக்கலாம்,
சவுல அந்த இடத்துல பழி வாங்கி இருக்கலாம் தாவீது. ஏன்னா தாவீதை கொலை செய்கிறதுக்கு தான் சவுல் வந்தாரு. ஆனா அந்த சவுல தாவீது என்ன பண்ணிருக்கலாம், அழிச்சு போட்டிருக்கலாம். ஆனா அதை செய்யல. அதே நேரம் அந்த டிரெஸ்ஸினுடைய ஓரத்தை கொஞ்சம் என்ன பண்ணாரு, கத்தரித்து கொண்டார், அறுத்து கொண்டார். அதுக்காகவும் கூட அவர் மனதை என்ன செய்துகிட்டு இருந்துதான், அடிச்சுக்கிட்டு இருந்துதான். அல்லேலூயா. ஐயோ, சவுலினுடைய ட்ரெஸ்ஸை அந்த ஓரத்தை நான் என்ன பண்ணிட்டேனே, கட் பண்ணிட்டேனே, அதை அறுத்துக்கிட்டேனே, என் எதிரிய நான் தொட்டதே தப்பு இல்லையா, அவனை அழிக்காட்டாலும் அவன் ட்ரெஸ் அறுத்ததே எனக்கு தவறு என்று அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. நல்ல மனசாட்சி உடையவனாய் இரு. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவாங்க அல்லேலூயா. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நல்ல மனசாட்சி உடையவர்களாய் இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல மனசாட்சி நம்ம வாழ்க்கையின் விசுவாச கப்பலை அழிக்காது, சேதப்படுத்தாது. நல்ல மனசாட்சி இருந்தால் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, 100க்கு 100 கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்க மனசாட்சியை சுத்திகரிக்கிறதுக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். இயேசுப்பா, உங்க ரத்தத்தினாலே என் மனசாட்சியை சுத்திகரிங்க ஆண்டவரே. எனக்கு நல்ல மனசாட்சி இருக்கணும் ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. நான் இன்னும் உங்க விசுவாசித்து தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் விசுவாச கப்பலை நான் சேதப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே. என் நல்ல மனசாட்சியை நான் இழந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. பாவம் செய்து என் மனம் செத்து போயிடக்கூடாது, என் மனசாட்சி செத்து போயிடக்கூடாது ஆண்டவரே. இப்பொழுது உங்க பரிசுத்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும். எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும், என் மனசாட்சியை சுத்திகரிக்கட்டும், என் மனசாட்சியை சுத்திகரிக்கட்டும். எல்லாரும் சுத்திகரிப்புக்காக, மனசாட்சியின் சுத்திகரிப்புக்காக எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். மனசு அடிக்கணும் ஆண்டவரே. நான் தப்பு பண்ணினா என் மனசு அடிக்கணும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஒரு சிறு தவறு செஞ்சாலும் அது என் மனசு அடிக்கணும் ஆண்டவரே. வஸ்திரத்தின் தொங்கலை அறுத்தாலும் என் மனசு அடிக்கணும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். பெரிய பாவம் பண்ணல அப்படின்னு போயிடக்கூடாது. நான் பெரிய தப்பு பண்ண, ஒரு சிறிய மிஸ்டேக் பண்ணாலும் அது என் மனசு அடிக்கணும், அடிக்கணும், அடிக்கணும். என் மனசாட்சியில அல்லேலூயா ஸ்தோத்திரம், அது கிரியை செய்யணும். நல்ல மனசாட்சி உடையவனா இருக்கணும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். என் விசுவாச கப்பலை நான் சேதப்படுத்திட கூடாது. எப்பெல்லாம் நான் நல்ல மனசாட்சியை இழக்கிறேனோ அப்பெல்லாம் என் விசுவாச வாழ்க்கையை நான் அழிக்கிறேன். என் விசுவாச கப்பலை நான் சேதப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. நான் நல்ல மனசாட்சி உடையவனா இருக்கணும். பாவம், தவறு, குற்றம் செய்யும் போது என் மனசாட்சி அடித்து அதிலிருந்து நான் வெளியே வந்துடணும். இனி பாவம் செய்யாதபடி இருக்கணும். நல்ல மனசாட்சி உடையவனா இருக்கணும். கைகளை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. நல்ல மனசாட்சி உடையவனா இருக்கணும் ஆண்டவரே. ஆமென். நல்ல மனசாட்சி உடையவனா இருக்கணும் ஆண்டவரே. நான் பேசும்போது தவறு செய்தா என் மனசாட்சி நல்ல மனசாட்சி ஆண்டவர் குற்றம், இது பேசுறது சரியில்லை, உன் வாக்கு சரியில்லை, நீ போற போக்கு சரியில்லை, நீ அதிகமா பேசிட்டு இருக்க, உன் பேச்சு சரியில்லை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இது மனசாட்சி. ஆமென். அல்லேலூயா. நீ இந்த காரியத்தை அடிக்கடி செஞ்சுக்கிட்டு இருக்க, இது தவறே. நம்ம மனசாட்சி பேசணும். குற்றம் உண்டு, குற்றம் இல்லை என்று வகையறுக்கணும். எல்லாரும் சொல்லி ஆண்டவரே, எங்க மனசாட்சி செத்து போயிடக்கூடாது, சூடுபட்டு போயிடக்கூடாது, சூடுள்ள மனசாட்சியா இருக்கக்கூடாது. ஏன்னா தவறா தெரியும். கிறிஸ்தவ வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கைக்கு வந்துட்டு சபைக்குள்ள வந்துட்டு செய்யற தவறு செய்ய தெரியலன்னா, நம்ம செய்கிற தவறு நமக்கு தெரியாமலே மறுபடியும் தவறு செய்வோம்னா நம்ம மனசாட்சி சூடுண்டு போயிடும். ஸ்தோத்திரம். சபைக்குள்ள இருந்துகிட்டே ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே நாம தவறு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஸ்தோத்திரம் மனசாட்சிக்கு இடம் விடாம போகும்போது நம்ம மனசாட்சி சூடுபட்டு போயிடும்.
அது ஒண்ணும் வேலை செய்யாம போயிடும். அது வஞ்சிக்கப்பட்டு போயிடும், மனசாட்சி ஏமாற்றப்பட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன குறை பேசினாலும் குறை பேசுறதவே தெரியாது. நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அது எதுவுமே தெரியாது. நீங்க கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எல்லாம் பெர்ஃபெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் உங்க மனசாட்சி அப்புறம் அப்படிதான் சொல்லும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் எல்லாம் 100% சரிதான், நான் பேசுறதுதான் சரி, நான் செய்யறதுதான் சரி அப்படின்னு அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறேன். அது சூடுட்ட மனசாட்சியை மாறிடுச்சு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தவறு தவறாகவே தெரியாது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நிலைமை நம்ம வாழ்க்கையில வராதபடி நல்ல மனசாட்சி உடையவர்களாக வாழ எல்லாரும் கைகளை தட்டி அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, இந்த ஆராதனை வேளையிலும் தீமோத்தேயுவுக்கு நீ கட்டளையாக சொன்னீர். இதுக்காக நீ போராட்டமே பண்ணணும்னு சொன்னீங்க. விசுவாசமும் நல்ல மனசாட்சியும் உடையவனாக இரு என்று சொன்னீங்க ஆண்டவரே. அந்த விசுவாசமும் நல்ல மனசாட்சியும் உடையவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ மக்கற்று வாழ கத்த உதவி செய்யுங்க. இந்த ஆராதனைக்கு வந்தவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் பிதாவே.